வெயிட் பண்றேன். இடியட். அபார்ஷன் பண்றதுக்காக கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான் பொறுக்கி. பண்றதெல்லாம் தப்பு, இங்க வந்து சட்டம் பேசிட்டு இருக்கான். ஓகேமா, உன் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, மனசை போட்டு குழப்பிக்காம இருந்தா போதும். இந்த மாத்திரை மட்டும் சாப்பிடுமா. டாக்டர், மாத்திரை எதுக்கு? ஜெனரல் வீக்னஸ்க்காக தான், விட்டமின் மாத்திரை. இனிமே எதுக்கும் கவலைப்படாதம்மா, சந்தோஷமா இருக்க பழகிக்க. டாக்டர், நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வா. ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். இப்பெல்லாம் அபார்ஷன் பண்றது ரொம்ப சாதாரண விஷயம், பயப்படாத. நிச்சயமா இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஓகே? வா போலாம். இருங்க இருங்க, பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள போகணும். ஏன் இப்படி பறக்குறீங்க? ஏற்கனவே அவசரப்பட்டதுனால தானே இங்க வந்து நிக்கிறீங்க. ஹலோ, வேலையை மட்டும் பாருங்க, அட்வைஸ்லாம் தேவையில்லை. பெல் அடிச்சாச்சு, போலாம்ல. சாரி டாக்டர், 5 நிமிஷத்துக்கு முன்னால வெளியில ஒரு சின்ன பிரச்சனை. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நாளைக்கு தானே டிஎன்சி பண்றதா சொன்னது. ஃபீஸ் கவுண்டர்ல கட்டிடுங்க. காலையில சாப்பிடாம வந்துருமா. ஏமா, உன் பேர் என்ன? வனிதா. உன் ஏஜ்? 18. இந்த இன்ஜெக்ஷனை போய் வாங்கிட்டு வாங்க. ஆமா, நீங்க தான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்டா? சரி சரி, போய் வாங்கிட்டு வாங்க. ஏமா, இவன்லாம் ஒரு மனுஷன், இவன் கிட்ட போய் ஏமாந்திருக்கியே. முதல் சிசு உருவாயிருக்கு, உன்னை அபார்ஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். நீ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு, என்னம்மா இதெல்லாம்? உன்னை நிஜமாவே நேசிக்கிறவனா இருந்தா இந்த காரியத்துக்கு உன்னை கூட்டிட்டு வருவானா? ஐயோ ராஸ்கல். மேடம் ப்ளீஸ், அவரை திட்டாதீங்க. அவர் ஒரு அப்பாவி. அப்பாவியா? உன்னை அபார்ஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கான், அப்பாவிங்கிற? இவருக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் இல்ல. வேற ஒரு அயோக்கியம் கிட்ட நான் ஏமாந்துட்டேன். எங்க வீட்டுல கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. இவர்கிட்ட சொல்லி அழுத. எனக்கு தைரியம் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தாரு. இவர் எனக்கு அண்ணன் மாதிரி. இவரை மட்டும் எனக்கு தைரியம் சொல்லலனா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன். சாரிம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, பையன் சில்லற மாத்த போயிருக்கான். சரி இரு. இதெல்லாம் எடுக்கிறீங்களா? சார், இது நியாயம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியலீங்களா? இது அபார்ஷன் பண்றது சட்டப்படி தப்பு இல்லதான். அதுக்காக இப்படி அடிக்கடி வர்றது. அண்ணே, காய்ச்ச வருது, டாக்டர் கிட்ட போறோம். அடிக்கடி காய்ச்ச வந்தா அடிக்கடி தானே போறோம். நீ பெரிய ஆளுப்பா, உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். இப்படி அடிக்கடி வந்து போறதை யாராவது பார்த்தாங்க, உன் பேரு வீணா கெட்டு போயிடும்பா. ஏன்னா எனக்கு மட்டும் இதெல்லாம் ஆசையானே, சமயத்துல நம்ம கையை மீறி போயிருது. அதான் இப்படி உங்கள்ட்ட பேச்சு வாங்கிட்டு நிக்க வேண்டியதா இருக்கு. டக்குன்னு மருந்தை கொடுத்தா டக்குன்னு கிளம்பி போவேன்ல. எப்ப வந்தாலும் தொலை தொலை பேசிட்டே இருப்பாருங்க. போலாம் வா.